ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலை மாவு, சர்க்கரை, கொஞ்சம் நெய் இது இருந்தால் போதுங்க. கூடவே நம்ம கொஞ்சம் ஆயிலும் இதில் சேர்த்துக்கிறோம். இது மட்டும் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இந்த நெய் மைசூர் பாக் ரெசிபி இந்த தீபாவளிக்கு ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதோட அளவு சொல்கிறேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அதே அளவு 1 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், எந்த விதமான வாசனை இல்லாத ஆயில், 1/2 கப் நெய் வந்து உருக்கி அளந்துக்கோங்க. இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் இந்த 1.5 கப் அப்படிங்கிறது முழுக்க நெய்யாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும் மைசூர் பாக்கு. நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுடைய மைசூர் பாக்கு. பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு பதத்தில் நமக்கு மைசூர் பாக் செய்ய முடியும். இப்போது நம்ம இந்த 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சலிச்சுக்கலாம். இந்த சாஃப்ட் மைசூர் பாக், நெய் மைசூர் பாக்கு வந்து சலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுடைய மைசூர் பாக்கு. அதுக்காக தான் நம்ம இதை சலிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த மைசூர் பாக்குக்கு வந்து கடலை மாவை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சலிச்சு மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முழுக்க நெய்யில் செய்யாமல் நெய் மைசூர் பாக்கு கொஞ்சம் எண்ணெயும் கலந்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ கடலை மாவை நல்லா சலிச்சுக்கிட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டான மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதை சலித்த மாவை பாருங்கள், நல்ல நைஸாக சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை இந்த பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், எந்த விதமான வாசனையும் இல்லாத எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாதி கப் மட்டும் இந்த மாவில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைரெக்டாக மாவை வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு மாவை வந்து அந்த சக்கரை பாகில் சேர்த்து கூட மைசூர் பாக் செய்யலாம். இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் கட்டி விழுங்குற பிரச்சனை நமக்கு இருக்காது. கட்டி தட்டாமல் நமக்கு ஸ்மூத்தாக செய்ய வரும். அதுக்காக தான் பாருங்கள், நம்ம அந்த அந்த எண்ணெயில் வந்து பாதி சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் 1 கப் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவுக்கு எண்ணெயை இந்த மாவோட சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகில் இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ண கடலை மாவை சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தால் கூட நல்லா சூப்பராகவே செய்ய வரும் மைசூர் பாக்கு. கட்டி தட்டுங்கிற பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா எல்லா மாவையுமே இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவை நம்ம கரைச்சி ரெடி பண்ணிட்டோம். பாதி எண்ணெய் தான் நம்ம அந்த 1 கப் எண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பாதி எண்ணெய் தான் இதில் சேர்த்துருக்கோம். மீதி பாதி இந்த கிண்ணத்துலேயே இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் அந்த நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 1 கப் வச்சுருக்கிற இந்த எண்ணெய் நெய் கலவையை கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மைசூர் பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய மாவு ரெடியாக இருக்குது, எண்ணெய் நெய் கலவை ரெடியாக இருக்குது. கூடவே நம்ம 1 கப் சர்க்கரை வச்சுருக்கோம். இப்போது மைசூர் பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாகு ரெடியான பிறகு உடனடியாக நம்ம இதில் மாற்றணும். அதனால் முதல்லையே இந்த ட்ரேயை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கீழே அப்புறம் அந்த ஓரங்களில் எல்லா பக்கமுமே நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயை லேசாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாக்க உங்களுக்கு மைசூர் பாக் செட் ஆன பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்கிட்ட வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் இருந்ததுனால நான் அதை போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ண பிளேட்லேயே கூட நம்ம மைசூர் பாகை வந்து ஊற்றி செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி. இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி இப்போ நம்ம நல்லா இந்த சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி லேசாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நீங்கள் பதம் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் பதம் செக் பண்ணும்போது கரெக்டாக 1 கம்பி பதம் வந்திருக்கும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு அந்த சக்கரை பாகோடைய பதத்தையும் காமிக்கிறேன்.
பாருங்கள், நீங்கள் 2 விரலுக்கு நடுவில் இந்த பாகை தொட்டுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டி ஒட்டி விரலை எடுத்திங்கனாக்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் ஒரு கம்பி பதம். உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கனமாக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி பதம் தெரியுது இல்லையா? இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம கடலை மாவு சேர்க்கணும். நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவை சக்கரை பாகில் சேர்த்த பிறகு கைவிடாமல் கலந்து விடணும். இது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் நம்மளுடைய இந்த கடலை மாவு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, இது ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு முன்னே இருந்ததுக்கு. அங்கங்கே லேசாக பபுள்ஸ் வந்து உங்களுக்கு அது வேக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எண்ணெய் நெய் மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். நான் இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை வந்து நான் எண்ணெய் நெய் கலவையை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ முதல் தடவை அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கைவிடாமல் கலந்து மட்டும் விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேகமாக கலரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கைவிடாமல் தொடர்ந்து கிளறணும். நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் நெய் கலவையை பூரா இப்போ இந்த மாவு நல்லா உள்ளே இழுத்துக்குச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா உள்ளே இழுத்துக்கிட்ட பிறகு திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். இந்த மாவு நல்லா வெந்து நல்லா திக்கான ஒரு பதம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெய் நெய் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது ஒவ்வொரு தடவையும் அந்த எண்ணெயை வந்து அந்த எண்ணெய் நெய் கலவையை இந்த மாவு நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த எண்ணெய் நெய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வெந்த பிறகு அடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து இப்படியே நம்ம கலந்துக்கிட்டே வரோம். ஒரு 5 அல்லது 6 தடவையாக பிரித்து அந்த எண்ணெய் நெய்யை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாவு வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2வது தடவை ஊற்றின அந்த எண்ணெயையுமே இது நல்லா உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கலந்துட்டு மட்டும் வரணும், அவ்வளோதான். நம்மளுடைய இந்த கடலை மாவு வந்து நல்ல கலர் மாறி வந்துடும். வெந்த பிறகு நல்ல கலர் மாறி வரும். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். எந்த பதத்தில் இறக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு நல்லா திக்காகி வெந்துட்டுருக்கு. இப்போ 4வது தடவையாக அதில் சேர்த்துக்கிறோம். நம்ம எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை 4வது தடவையாக கொஞ்சமாக சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஊற்றின பிறகு அதை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு வெந்த பிறகு அடுத்த தடவை நீங்கள் ஊற்றுங்க. பாருங்கள், இப்படி நீங்கள் கரண்டியில் இப்படி எடுத்து போடும்போது அடியில் வந்து பபுள்ஸாக வரணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதே மாதிரி கலந்து விடணும். கெட்டியானவுடனே பதம் வந்துருச்சுன்னு நினச்சி இறக்கிடாதீங்க. இப்போ 5வது தடவை சேர்த்துருக்கோம். நல்லா அந்த மைசூர் பாகுடைய மனம் உங்களுக்கு நீங்கள் கிளறும் போதே வீடு முழுக்க வரும். அதே சமயம் இப்போ நான் காமிச்சலையா, அந்த மாதிரி இப்படி கரண்டியில் இந்த மாவை எடுத்து இப்படி பிரட்டி போடும்போது அடியில் வந்து அந்த பபிள்ஸ் நல்லாவே பொறியாக அப்படி பொறிஞ்சு வரும் அந்த மாவு. அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேக்கு மாற்றணும். இப்போது இன்னும் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் நெய் கலவை நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த பதம் வந்து திக்காகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. அதையுமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். உங்களுக்கு பதமும் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஹார்ட் மைசூர் பாக் நம்ம செய்வோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து அந்த எண்ணெய் நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணி இதில் சேர்க்கணும். இதுக்கு வந்து ஹீட் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சாஃப்ட் மைசூர் பாக்குக்கு. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் இது உள்ளே இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் அப்படி திருப்பி போடும்போது நல்லா அடியில் அப்படியே பூத்துக்கிட்டு வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
பார்த்திங்களா, திருப்பி போடும்போது அடியில் வந்து உங்களுக்கு பபிள்ஸாக நல்லா கன்ஃபார்மாக அது மாதிரி வந்த பிறகு மட்டும் நீங்கள் எடுங்க. அப்போ தான் மாவு வெந்து நமக்கு மைசூர் பாகு பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்களா, இப்போ தெரிஞ்சுதா? அது மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் சுத்தமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலேயே வச்சு இந்த ஹீட்லேயே இந்த மைசூர் பாக் கலவையை வந்து இன்னொரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சாஃப்ட் மைசூர் பாக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ட்ரேக்கு மாற்றிக்கலாம் வாங்க. இப்போது இதை உங்களுக்கு இந்த ட்ரேக்கு மாற்றும் போது பாருங்கள், பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரிப்பன் பதத்தில் இப்படி மடிப்பாக விழுகுது பாருங்கள். இந்த மாவு இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு மைசூர் பாக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை இந்த ட்ரேயில் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் கட்டாயமாக இதை வந்து செட்டாக விட்டுடுங்க. இது வந்து முன்னாடியே நீங்கள் பீசஸ்லாம் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ட்ரேலேருந்து இதை டீமோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இந்த சாஃப்ட் மைசூர் பாக்குக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவசரப்படாமல் இதை வந்து ஒரு 2 மணி நேரம் கட்டாயம் ஆற விட்டுடுங்க. மேலே வந்து ஒரு நெய் தடவின ஸ்பூன் இல்லைனா ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. மேலே நல்லா ஹார்டாயிருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு இந்த ஓரங்களை மட்டும் கத்தி வச்சு லேசாக எடுத்து விட்டுடுங்க. ஓரங்கள் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே இதை திருப்பி போட்டுடலாம். 4 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த ட்ரே அப்படியே கவுத்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே இந்த பிளேட்டுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்துருச்சு. இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் இப்போ கத்தி வச்சு நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இதை கத்தி வச்சு கோடு போட்டு நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவு நல்லா வெந்து நீங்கள் அந்த மாவு அப்படி திருப்பி போடும்போது உங்களுக்கு பூத்துக்கிட்டு பொறியாக வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய மைசூர் பாகு. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு சாஃப்டான மைசூர் பாக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் இதே மாதிரி அளவில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.